தமயந்தி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம தமயந்தி வந்து எல்லா செஃப் கூடயும் வந்து ஒன்றா உட்காந்து சமைக்கலான்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. இருப்பினும் அவங்களுக்கு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கல. ஏதோ ஒரு சூப்பு யாரோ ஒருத்தவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரியாக்ஷனை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நலனுக்கு கேவலமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. சாதாரண ஒரு சூப்பு இதை ரெடி பண்ண என்னடா இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி நலன் வந்து திட்டுறாங்க. இது என்னோட வாழ்க்கை சமாச்சாரம் இல்லடா, உங்கள் எல்லாரோட எதிர்காலமும் இதில் தான் இருக்குது. இன்றைக்கே வேலையை விட்டு போயிடும். நீங்கள் ரேட்டிங்ஸ் நல்லபடியாக வாங்கி கொடுத்தா மட்டும்தான் இந்த ரெசார்ட் வந்து கண்டினியூஸாக வந்து கோயிங் ஆன் ஆகிட்டு இருக்கும். இல்லாட்டி அவ்வளோதான். தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா, ஒழுங்கு மரியாதையாக வந்து வேலையை பாருங்கடா, இல்லாட்டி அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போகிறாங்க. அடுத்தது யார் என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொன்னோன்னே சிக்கனை வச்சு ஏதோ ஒரு இது வந்து ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. செஞ்சிருவேல்ல பாஸ், நல்லா பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். என்னது நல்லா பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா, என்ன நினச்சிட்டு இருக்க? நாளைக்கு உன் சம்பளம் இல்லைன்னா என்னடா ஆகும்? அது மாதிரி நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு சமடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் என்னென்னமோ பண்ணி முடிச்சிடுறாங்க. வந்திருக்க 2 பேரும் வந்து ரேட்டிங்ஸ் அடிப்படைனா டேஸ்ட்டும் முக்கியம், அதே மாதிரி டைமிங்கும் முக்கியம்னு தெரிய வேணாமா? நாங்கள் தான் வரோன்னு முன்னாடியே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ தாமதமாகுது? நீங்கள் தாமதப்படுத்துகிற செகண்டும் ரேட்டிங்லாம் கை வைக்க முடியும். ஓகேவா? ஐ நோ உங்களுக்கு ஸ்பெஷலாக சூடாக ஹாட்டாக கொடுக்கணும் தான் நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது வந்து சமைச்சவங்களே வந்து பரிமாறுறாங்க. அந்த இடத்துல பரிமாறினப்ப சுத்தமாக வந்து நல்லாவே இல்லை. என்னடா அது இப்படியெல்லாம் சமைச்சா என்னடா அவங்க ரேட்டிங்ஸ் இதோட பாதி ஆகிடுமேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம நலன். இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க? அடுத்தடுத்த ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மெயின் டிஷ்ஷை வந்து கொண்டு வாங்க, அதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த செஃப் மட்டும் உள்ளே வந்து போகிறாங்க. என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் வந்து கேட்குறாங்க இந்த செஃப் கிட்ட. உடனே வந்து எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. நலன் பாஸ் வேற ரொம்பவே வந்து கோவமா இருக்கார். ஐயையோ, இங்கே வந்தாருன்னா வறுத்தெடுத்துருவாரே, இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த செஃப்ங்களாம் வேணா மெயின் டிஷ் நானே செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களுக்கு காய்கறி கட் பண்ணுற வேலை மட்டும்தான், அந்த வேலையை மட்டும் சிறப்பாக பண்ணால் போதும், தேவையில்லாமல் எங்கள் விஷயத்துலலாம் நீங்கள்லாம் தலையிடாதீங்கன்னு சொல்லி அவங்க என்னமோ சூப்பராக சமைக்கிற மாதிரியும் தமயந்தி வேணான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தமயந்தியை சமைக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அவங்களே வந்து என்னடா வந்து மெயின் டிஷ் பண்ணி அசத்தலாங்கிற மாதிரி 4-5 செஃப்பும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தீவிரமாக. நலன் வந்துடுறாங்க. ஒருத்தனும் உருப்படியாக எந்த காரியமும் பண்ணல. மெயின் டிஷ் யார் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுதான் பாஸ் யோசிச்சுட்டு இருக்கோம். யோசிச்சுட்டு இருக்கீங்களா, சரி 5 பேர் ஓரமாக வந்து நில்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யார், இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி நலன் வந்து கேட்குறாங்க. பாஸ், ஐநாவரத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓ, ஐநாவரத்துலேருந்து பிரான்ச்லேருந்து இருக்கீங்களா? ஓகே ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக வந்து உதவி செய்யுங்கிற மாதிரி தான் நலன் வந்து சொல்கிறாங்க. இருப்பினும் வந்து இவங்க எல்லாரையும் நம்பி எதுவுமே பண்ண முடியாது. மெயின் டிஷ் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே யதார்த்தமாக வந்து தமயந்தி வந்து ஒரு புக் வச்சுருப்பாங்களே, சீக்ரெட் புக் 50 வகை ரெசிபி. அந்த புக் வந்து சைடில் வந்து இருக்குது. நம்ம புக்கை இங்கே தான் வச்சுருக்காரு அந்த மனுஷன், இத்தனை நாளாக நமக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி அந்த புக்கை வந்து எடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி தேடுன்னு தேடுறாங்க. நாட்டுக்கோழி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து இருக்கு பாஸ்ன்னு சொல்லி க்ளீன் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்து உள்ளே வந்து போகிறாங்க. அடுப்பில் வந்து நானே சமைக்கிறேன் பாஸ், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஏன்பா இத்தனை நேரம் நீங்கள் பட்ட பாடெல்லாம் போதாதா? இதில் நான் வேற வந்து என் ரெசார்ட்டை மூடி வைக்கிறதுக்கு உங்ககிட்டயே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமா? நானே கிழிச்சிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நலனுக்கு வந்து அச்சச்சோ, அவங்க ரேட்டிங் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி மயக்கம் வந்துடுது போல இருக்குது அந்த இடத்துல. பாஸ், நீங்கள் வேணால் உட்காருங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நான் வேணால் சமைக்கிறேன். தமயந்தி வந்து மாஸ்க் போட்டு பேசுறதுனால யார் என்னன்னே தெரில, நீங்கள் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தமயந்தி வந்து சூப்பராக வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. பாஸ், மசாலா அரைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா தமயந்தி சொல்கிற மாதிரியே சொன்னதுனால அவங்கள பட்டமே இருக்குது. என்ன சொன்னீங்க, மசாலா ரெடி பண்ணிட்டீங்களா பாஸ்? அது அங்கே தான் இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து தமயந்தி எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதோட தூளாகவே ரெடி பண்ணி அந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காங்க. சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக. சமைச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நலன் வந்து சொல்கிறதுக்குள்ள தயிர், ஆனியனு இது எல்லாம் வந்து எம்ச்சம்பழம் இதெல்லாம் புளிஞ்சிடுறாங்க. என்னங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ரெசிபி எழுதுனதே அவங்க தான், அவங்களுக்கு தெரியாதா நம்ம தமயந்திக்கு? சூப்பராக வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க. சரி, நீங்கள் நல்லா தான் சமைச்சிருக்கீங்க பாஸ், நேரம் இல்லை பாஸ், நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் எடுங்கன்னொன்னே ஒரு செஃப் வந்து பவுல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே இங்கே சமைச்சதெல்லாம் அந்த பவுலில் வந்து கொட்டினோன்னே ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீங்கள் தானே சமைச்சிங்க, நீங்களே வந்து சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து மீல்ஸும் அதே மாதிரி அந்த சிக்கன் குழம்பும் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன உங்கள்கிட்ட வந்து கான்டினென்டல் டிஷ் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்கன்னு நினச்சா, இப்போ என்ன இது மாதிரி டிஷ் வந்து சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க? ஓகே ஓகே, தமயந்தியோட தாக்கம் உங்களுக்கும் வந்துருச்சு போல இருக்குங்கன்னா அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க.
அந்த 2 விஐபி கஸ்டமரும். அப்படியே வந்து சாப்பிடலான்னு இருக்கிறப்ப, நான் ஏன் உங்களுக்கு இது மாரி பிரசன்ட் பண்ணேன்னா, எப்போதும் நீங்க கான்டினென்டல்ல ஏகப்பட்ட ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்பீங்க. உங்களுக்கு ட்ரெடிஷ்னலா சூப்பரா வந்து சாப்பாடு சாப்பிடுற மாரி வருமா? அதனால தான் இது மாரி பண்ணோம். நீங்க சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, சாதம் 2 ஸ்பூன் வந்து வைக்கிறாங்க. அதே மாரி இந்த குழம்பு 2 ஸ்பூன் வந்து வைக்கிறாங்க. இவங்களுக்கு 2 இது வைக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு பார்த்தோன்னா, வாவ்! சூப்பரா அசத்திட்டீங்க. வேற லெவல்ல இருக்கு. இது மாரி சாப்பாடு உங்கள்ட்ட நான் எதிரே பார்க்கல. அவ்வளோ எக்ஸலன்ட்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி 2 டிஷ் குடுத்திருந்தீங்களே, அது உங்க ஹோட்டல்லயா வந்துச்சு? கேவலமா இருந்துச்சு. சரி பாஸ் அடுத்தது நான் டெசர்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, வேக வேகமா போறாங்க நம்ம தமயந்தி. "என்னாச்சு? சூப்பரா இருந்துச்சு. பிச்சு உதறிட்டேன்" அப்படின்னு சொல்லி, அவங்க வாயாலே வந்து பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. டெசர்ட்டும் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. "உங்கள தான் பண்ண சொன்னாங்களா? நாங்க வேணா பண்ணட்டுமா? நீங்க பண்ண வரைக்கும் போதும். பாஸ் என்ன தான் பண்ண சொல்லியிருக்காங்க. நானே பண்றேன்னு" சொல்லி மைதா, முட்டை இது எல்லாம் வச்சு கேக் மாரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பண்ணி முடிச்சுட்டு மேலலாம் முந்திரியெல்லாம் வச்சுட்டு, அந்த இடத்துல வந்து டெசர்ட்ட வந்து சர்வ் பண்றதுக்காக வந்து போறாங்க. பரவாயில்லையே! இந்த வாட்டி டைமிங்கில சூப்பரா வந்து பண்ணியிருக்கீங்க. ஏன்னா, நாங்க சாப்பிட்டு முடிச்ச அடுத்த நொடியே வந்து டெசர்ட் வந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். டைமிங் கீப் அப் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. வாவ்! இவ்வளோ சூப்பரான டெசர்ட் நான் எங்கேயும் என் வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்ல. எக்ஸலன்ட்டா இருக்கு. மார்வெலஸா இருக்குன்னு சொல்லி வெகுவா வந்து பாராட்டுறாங்க. அப்படிங்களா? இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் நன்றி கடன் பட்டுருக்கணுங்கிற மாரி தமயந்தி வந்து வெகுவா வந்து பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் நம்ம நலனு. நீங்க எல்லா விதத்துலயும் வந்து மெயின் டிஷ்ல வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி சூப்பரா வந்து குடுத்துட்டீங்க. அதே மாரி சூப்பு குடுத்ததும் நல்லா இல்ல. அதே மாரி வந்து ஸ்டார்ட் அப் குடுத்தீங்கல்ல, அதுவும் சுத்தமா வந்து சகிக்கவே இல்ல. அதையும் இந்த டிஷ் அளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, ரேட்டிங் வந்து இப்போதைக்கு நான் பழையபடி நான் குடுத்துர்றேன். ஆனா பார்த்துக்கங்க, நீங்க கொஞ்சம் அடுத்த வாட்டி கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கணும். நலன்னா நலன் தான். எக்ஸலன்ட் நலன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு கை குடுத்துட்டு, அப்படியே அவங்க 2 பேரும் வெளில வந்து கிளம்புறாங்க. அப்பாடா! உங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும். நீங்க வந்ததுலேருந்து மாஸ்க் போட்டுட்டே இருக்கீங்க. உங்க ஃபேஸ நான் பார்க்கணும். தயவு செஞ்சு அத கழட்டுறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐய்யயோ! என்னடா இது நம்ம கண்ணாடிய போட்டு கண்ண மறைச்சுட்டோம். இந்த பக்கம் மாஸ்க்க போட்டு வச்சிருக்கோம். தமயந்தி வந்து கழட்டாத அளவுக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டாங்க அந்த இடத்துல. அப்படிங்களா? சரி. நான் உங்கள திருப்பியும் வந்து அயனாவரம் பிரான்ச்ல நான் வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் வந்து குடுத்தே ஆவணும். உங்களால தான் இப்போதைக்கு எனக்கு பழையபடி வந்து வந்திருக்கு ரேட்டிங்லேருந்து எல்லாம். ரொம்பவே சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்கேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப நலனு. அப்படியே கேஷுவலா வந்து போறப்ப, தமயந்தி வந்து ஏதோ ஒரு சமாச்சாரத்த வந்து அங்க வச்சுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அவங்களோட அடையாளத்த அத வந்து இன்னொரு செஃப் வந்து வேக வேகமா எடுத்து நலன்ட்ட இதையெல்லாம் சொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. வாசல்ல நலன் வந்து எதார்த்தமா வந்து நிக்கிறப்ப, தமயந்தி நிக்கிறாங்க. "என்ன நீ மெஸ்ஸுக்கு போனியா இல்லையா? மெஸ்ஸுக்குலாம் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இன்னைக்கு ரேட்டிங் வந்து என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு கேட்க தான் நான் உங்க கிட்ட வந்தேன்." அப்படின்னு சொல்லி நலன் கிட்ட பேசுறாங்க. "சமைச்சது யாரு? நலனாச்சே. ரேட்டிங் எப்படி விட்டுருவேனா? மாஸ் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. "அப்படிங்களா பாஸ்! ரொம்பவே சந்தோஷம். நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாரி தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஸ்கூட்டி எடுத்துட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த செஃப் வந்து வராங்க. "பாஸ் இவ்வளோ நேரம் சமைச்சாங்கல்ல, அது உங்க மனைவி தான்." அப்படின்னு